Hi my dear family, welcome back our channel Vinesh Kalaikudam. Today I am going to teach you usage of has been. The has been வந்து present tenseல நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி ரைட். இப்போ has been எப்படி நம்ம யூஸ் பண்றது, எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா இறந்த காலத்தில் எப்போதோ தொடங்கி நிகழ்காலத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காலம் இந்த has been. இறந்த காலத்தில் எப்போதோ தொடங்கி நிகழ்காலத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காலம் has been. இப்போ present tense, இப்போ நம்ம present tenseல present tense simple present பார்த்திருக்கோம், present continuous பார்த்திருக்கோம், இப்போ present perfect tense பார்த்திருக்கோம், இப்போ present perfect continuous tense. இது வந்து has been என்னன்னு சொல்லி. இப்போ இந்த has been வந்து எப்படின்னா he see it ராமா சீதா. இப்போ நான் எனக்கு ஆப்போசிட் இருக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் கான்வர்சேஷன். இப்போ நம்ம யார்கிட்ட கேட்குறோம், நான் வந்து செகண்ட் பர்சன்ட்ட தேர்ட் பர்சனை பற்றி கேட்குறோம். அவன் என்ன பண்ணுறான், அவன் எங்கே போயிருக்கான், அவங்க எங்கே போயிருக்காங்க அப்போ அந்த மாதிரி. ஓகேவா? சரி. இப்போ இந்த has been வந்து he has been going to மதுரை. நம்ம செகண்ட் பர்சன்ட்ட நம்மளுக்கு ஆப்போசிட் இருக்கிறவங்க சொல்கிறோம் he has been going to மதுரை. அவன் மதுரைக்கு போய்கொண்டு இருக்கிறான். அப்ப இன்னும் முடியல. அப்ப இறந்த காலத்தில் எப்பயோ ஆரம்பிச்சு இன்னும் அவன் ஸ்டில் நவ் he has been traveling. அதாவது இப்ப வரைக்கும் அவன் டிராவல்ல இருக்கிறான். ஓகேவா? he has been going to மதுரை. அவன் மதுரைக்கு போய்கொண்டே இருக்கிறான். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அஃபர்மேட்டிவ். ரைட். இப்போ நம்ம இது எப்படி क्वेश्चन கேக்குறோம்? how to ask question. இப்போ has he been going to மதுரை? அவன் மதுரைக்கு போய்கொண்டே இருக்கிறானா? has he been going to மதுரை? அவன் மதுரைக்கு போய்கொண்டே இருக்கிறானா? கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் yes, he has been going to மதுரை. ஆமாம், அவன் மதுரைக்கு போய்கொண்டே இருக்கிறான். இல்ல இவன் போய்கொண்டே போகல அப்படின்னா no, he has not. அதாவது hasn't வந்து has plus not தான் அந்த hasn't. no, he hasn't been going to மதுரை. இல்ல அவன் மதுரைக்கு போய்கொண்டே இருக்கவில்லை. ஓகே? இப்போ பாருங்க, he has been going to மதுரை சொல்லலாம். அப்ப he இப்போ ஃபீமேல் இருந்துச்சுன்னா she has been going to மதுரை. ஓகே? இல்ல நம்ம நேமை மென்ஷன் பண்ணோம், அது he வந்து பர்టిక్యులர் ஒரு மேல். இப்போ ராமா has been going to மதுரை, மாலா has been going to மதுரை, இந்த மாதிரி சொல்லலாம். ஓகே? இப்போ இது வந்து present perfect continuous tense. present perfect continuous tenseல அந்த has been எப்படி யூஸ் பண்றது பார்த்திருக்கோம். ஓகே? தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ், நம்மளோட சேனல்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க. நிறைய டாபிக்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஹிந்தி, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், ட்ரெடிஷ்னல், முக்கியமாக ஹெல்த் பெனிஃபிட்ஸ், ஃபர்ஸ்ட் எய்டு, குக்கிங், இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ல உங்களுக்கு டாபிக்ல நிறைய கண்டென்ட்லாம் உங்க வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.